ஹாய், இந்த பக்கம் பிரின்சிபல் ஆடிட்டர், இந்த பக்கம் காம்பனண்ட் ஆடிட்டர். ஸோ காம்பனண்ட் ஆடிட்டரோட ஒர்க் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அவங்ககிட்டேருந்து ஒரு சம்மரி வாங்கி பார்க்கலாம். என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்ற சம்மரி நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கொஷினர் ஃபார்மெட்டில் அவர்கிட்ட கொடுத்து அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு செய்யலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் உங்களால் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் பிரான்ச்சை போய் விசிட் பண்ணலாம், இல்லை அந்த சப்சிடரியை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அங்கே இருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது காம்பனண்ட் ஆடிட்டராலேயே கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆப்வியஸாக ஹலோ காம்பனண்ட் ஆடிட்டரா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சரி இந்த மாதிரி நான் வந்து சும்மா ஒரு சப்ளிமெண்ட்ரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இங்கே வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேட்மெண்ட் என் கண்ணில் பட்டுச்சு, ஐ தாட் ஐ லெட் யூ நோ அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பாய் சொல்லிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கண்டுபிடிச்ச மிஸ்டேட்மெண்ட்னால உங்களோட ரிப்போர்ட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை பண்ண வேண்டாம், அது ஒரு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. பட் மேக் ஷுர் அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்து ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா முதல்ல காம்பனண்ட் ஆடிட்டரை கூப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்.